டே 1 நம்மளோட நார்மல் ஒயர்டு ஹெட்செட்டை ப்ளூடூத் ஹெட்செட்டை மாற்றக்கூடிய டைம். வாங்க அது எப்படி மாற்றலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துட்டேன். அதில் போய் நான் 3 ஹோல்ஸ் நம்ம பட்டன், பவர் ஆன், அதுக்கப்புறம் வால்யூம் பட்டன், வால்யூம் மைனஸ் பட்டன் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு வச்சுட்டேன். அப்புறம் மோட் பட்டனை ஆட் பண்ணிட்டேன். ஒயர்ஸை மட்டும் சால்டரிங் பண்ணி வெளியே எடுத்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கன்னை வச்சு இப்படி சுற்றி இன்சுலேட்டர் மாதிரி போட்டுட்ருக்கலாம் கொஞ்சம் நீட்டாக. அதுக்கப்புறம் போட்டாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வால்யூம் லெஸ் அண்ட் அப் டவுன் பண்ணதுக்கு சின்னதாக ஒரு ரொட்டேட்டிங் கண்ட்ரோலர் மாதிரி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய மாடியூல் எடுத்திருந்தேன், நம்ம இயர்பீஸ் மாடியூல். அதில் ப்ளூடூத் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் மாடியூல் ஸ்பீக்கரும் வால்யூம் ப்ளஸ் மைனஸ் சுவிட்ச்லையும் வால்யூம் டவுன் சுவிட்ச்லையும் கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, டே 2 வீடியோவில் நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.